எல்லாரும் பீச் கிட்டே விளையாடுங்க, தண்ணிக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க. சுப்ரியா, ரமேஷ், உங்களுக்கு விளையாட எதுவும் கிடைக்கலையா? சரி, நான் ஒன்று சொல்கிறேன், அதை செய்கிறீங்களா? ஷோர் மேம். என்ன பண்ணணும் சொல்லுங்க. மணல் கோபுரம் கட்டுறீங்களா? மணல் கோபுரமா? அப்படின்னா என்னது? இங்கே பீச் மண் எல்லாம் சேர்த்து ஒரு கோட்டை மாதிரி கட்டணும். யார் அழகாக கட்டுறீங்களோ அவங்க தான் வின்னர். வின்னருக்கு நான் ஒரு ப்ரைஸ் தருவேன். ஓ, ஓகே மிஸ். முக்கியமான விஷயம், எங்கே கோட்டை கட்டினா நல்லா இருக்கும்னு தேர்ந்தெடுத்து அங்கே கட்ட ஆரம்பிக்கணும். போங்க, நல்ல இடமா சூஸ் பண்ணிட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். சுப்ரியா, இங்க நான் கட்ட ஆரம்பிக்கிறேன். இங்க தான் மண்ணு நல்லா ஈரமா இருக்கு, அதே நேரத்துல தண்ணிக்கு தூரமாவும் இருக்கு. ஓகே ரமேஷ், எனக்கு என்னமோ அங்க இடம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. நான் அங்கே போய் கட்டுறேன். ஓகே சுப்ரியா. ஏய், இங்க பாருடா, சின்ன குழந்தைங்க மாதிரி மணல்ல வீடு கட்டிட்டு இருக்காங்க. அமைதியா இருடா. ஏய் சுப்ரியா, நீ என்ன குழந்தையா? மணல் கோபுரம் கட்டுற? என்னடா சின்ன பசங்களா நீங்க கோபுரம் கட்டிட்டு இருக்கீங்க? அதுவும் அசிங்கமா இருக்கு. ஏய், நீயும் மணல் கோபுரம் கட்டுறியா? அசிங்கமா இருக்கு. ரமேஷ், கோபுரம் கட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாடா, நீயே என்ன கல்லெடுத்து அடிக்க போறியா? சாச்சா இல்லப்பா, மணல் கோபுரமுக்கு பதிலா நீ ஏதாவது சிற்பம் பண்ணனா நல்லா இருக்கும்ல? ஆமால, நல்லா தான் இருந்திருக்கும். மணல் கோபுரம்லாம் சின்ன குழந்தைங்க பண்றது, சிற்பம்னா பெரியவங்க எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீ இப்போ என்ன பண்றேன்னா, குளோபல் வார்மிங்க்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி சிற்பம் செஞ்சிடு, ஓகேவா? எல்லாரும் போட்டோ எடுத்து உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க. நல்ல ஐடியா தான். ஆனா இதுவரை நான் கட்டினதை கலைக்க சொல்றியா? ஆமா ஆமா, இது நல்லாவே இல்ல. நான் சொல்றத கேளு, முதல்ல இருந்து பண்ணு. ஓகேடா. ஏய் சுப்ரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? மணல் கோபுரம்டா. ஐயய்ய, இது நல்லாவே இல்லையே. எதுக்கு இதை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? பேசாம மணல் சிற்பம் செய்யலாம்ல. பரவாயில்லடா, எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் இதையே பண்றேன். சுப்ரியா, சொன்னா கேளு. ரமேஷும் எல்லாத்தையும் கலைச்சிட்டு முதல்ல இருந்து பண்ணிட்டு இருக்கான். நீ மட்டும் எதுக்கு இதை பண்ற? பரவாயில்லடா, நான் இதையே பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரமேஷ், என்னப்பா? ரமேஷ், என்னப்பா சோகமா இருக்க? காலையில இருந்து மணல் வீடு நானும் சுப்ரியாவும் கட்டிட்டே இருக்கோம் மிஸ், ஆனா முடிக்க முடியல. ஏன்பா? எல்லாரும் எங்களை கிண்டல் பண்ணிட்டு கல்லெடுத்து அடிக்கிறாங்க மிஸ். அந்த கல் பட்டு கட்டுற கோபுரம் எல்லாம் செதஞ்சு போயிடுச்சு. ஆனா சுப்ரியா நல்ல கோபுரம் கட்டி முடிச்சிருக்காளே ரமேஷ். என்ன மிஸ் சொல்றீங்க?
ஏன் கேக்குற ரமேஷ்? ஒரு நாள் ஃபுல்லா டைம் இருந்துச்சே, இது கூட கட்டலனா எப்படி? ஆனா அவங்க கல்லெடுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களே, உன் மேல அடிக்கலையா? ஆமா ஆமா அடிச்சாங்க தான், ஆனா நான் அது எல்லாத்தையும் தடுத்துட்டேன் ரமேஷ். நீ அவங்க அடிச்ச கல்லெல்லாம் வச்சு என்ன பண்ண ரமேஷ்? எனக்கு நான் பண்ற உழைப்பெல்லாம் வீணா போகுதுன்னு ரொம்ப கோபம் வந்துடுச்சு மிஸ். அதான் அந்த கல்லை வச்சு திருப்பி அடிச்சிட்டேன். நீ அவங்க அடிச்ச கல் எல்லாத்தையும் அவங்க மேலேயே அடிச்சு எல்லா கல்லையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் அந்த கல் எல்லாத்தையும் சேர்த்து கோபுரத்தை கட்டிட்டேன். பாத்தியா ரமேஷ், உனக்கும் சுப்ரியாவுக்கும் ஒரே வேலை தான், இந்த கோபுரத்தை கட்டுறது. உங்க 2 பேருக்கும் ஒரே நேரம் தான் இருந்துச்சு, உங்க 2 பேருக்கும் ஒரே சேலஞ்சஸ் தான் இருந்துச்சு. இந்த பசங்க கல்லடிக்கிறது, ஆனா அவன் முடிச்சுட்டான், ஆனா நீ முடிக்கல. ஏன்னு தெரியுமா ரமேஷ்? நானும் அவன மாதிரி மத்தவங்க மேல கல்லடிக்காம இருந்திருக்கணுமா மிஸ்? அது மட்டும் இல்ல ரமேஷ், வாழ்க்கையில நீ ஏதாவது மத்தவங்களை விட வேற விஷயம் பண்றதா இருந்தீனா எல்லாரும் உன்னோட வளர்ச்சியை தடுக்க தேவையில்லாம வெறுப்பாங்க. ஆனா நீ உன்னோட இலக்குல மட்டும் குறியா இருந்து சந்திக்கிற வெறுப்பை பொருட்படுத்தாம வேலை செய்யறவன் புத்திசாலி. ஆனா அந்த வெறுப்பை பொருட்படுத்தாம இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த வெறுப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்துறவங்க அதை விட புத்திசாலி. சுப்ரியா மேல எல்லாருமே கல்லடிச்சாங்க, உன் மேலையும் எல்லாரும் கல்லடிச்சாங்க. ஆனா நீ என்ன பண்ண? உன்னோட வேலையை பார்க்காம அவங்க மேல கல்லடிச்சு உன்னோட நேரத்தை செலவழிச்ச. ஆனா சுப்ரியா அவளோட வேலையில குறியா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க எரியிற கல்லை பயன்படுத்தி சுவர் எழுப்பி அவளுக்கு சாதகமா அந்த வெறுப்பை பயன்படுத்திக்கிட்டா. இப்ப புரியுதா ரமேஷ்? எஸ் மிஸ். இனிமே யாராவது உன் மேல தேவையில்லாம வெறுப்பு காட்டினா என்ன செய்யணும் ரமேஷ்? அவங்களோட வெறுப்பை பொருட்படுத்தாம நம்ம இலக்குல கவனமா இருக்கணும். அதுவும் நம்ம அவங்க வெறுப்பை பயன்படுத்தி முன்னேற முடியும்னா அதை நாம பண்ணணும். குட்.